வணக்கம். முக்கிய செய்திகள். இந்திய அரசின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 பணிகள் புதுச்சேரி மாநிலத்தில் தொடங்கியது. வரும் ஜூன் 1 முதல் ஜூன் 30 வரை கணக்கெடுப்பு அதிகாரிகள் வீடுதோறும் நேரடியாக சென்று கணக்கெடுப்பு நடத்த உள்ளனர். இதனிடையே பொதுமக்கள் தாங்களாகவே முன்வந்து இணையதளம் மூலம் தகவல்களை பதிவேற்றம் செய்யும் சுய கணக்கெடுப்பு முறையை புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு திட்ட இயக்குநர் சுந்தரேஷ் பாபு, கூடுதல் மாவட்ட ஆட்சியர் சுதாகர், இணை இயக்குநர் புவனேஸ்வரி உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிக்கு பொதுமக்கள் முழுமையான ஒத்துழைப்பு வழங்கி தங்களது விவரங்களை சரியாகவும் முழுமையாகவும் அளிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி வலியுறுத்தினார். சட்டசபை வளாகத்தில் உள்ள முதலமைச்சர் அறையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது அரசின் திட்டமிடல் மற்றும் மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிப்பதாக தெரிவித்தார். மேலும் கணக்கெடுப்பு அதிகாரிகளுக்கு பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும், குடும்ப உறுப்பினர்கள் கல்வி, வேலைவாய்ப்பு, வசிப்பிடம் உள்ளிட்ட அனைத்து விவரங்களையும் முழுமையாக தெரிவிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். இந்த கணக்கெடுப்பின் மூலம் அரசின் பல்வேறு நலத்திட்டங்கள் சரியான பயனாளிகளுக்கு சென்றடைய உதவும் என்பதால் பொதுமக்கள் இதனை பொறுப்புணர்வுடன் அணுக வேண்டும் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு இப்பொழுது தொடங்கி இருக்கின்றது. பொதுமக்கள் அனைவரும் மக்கள் தொகை கணக்கெடுப்புடைய சுய கணக்கெடுப்பு இதில் கலந்து கொண்டு தங்களுக்குரிய பட்டியல் முழுவதையும் முழு மனதோடு கொடுக்க வேண்டும். அதன் மூலமாக அரசாங்கத்துடைய திட்டங்கள் மக்களுக்கு சென்றடைவது என்பது எளிதாகும். இது முக்கியமாக சுய கணக்கெடுப்பு சொல்லும்பொழுது தங்களுடைய விவரங்கள் அனைத்தையும் தாங்களே தெரிவிக்கின்ற நிலையில் எந்தவித தவறும் ஏற்படாது என்பது உறுதி. அதன் மூலமாக மத்திய அரசுக்கு, மாநில அரசுக்கு தேவையான நிதியை ஒதுக்குவது என்பதும் எளிதாகும். அதனால் தங்களுடைய விவரங்களை முழு மனதோடு மக்கள் கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம். இதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு தர வேண்டும். அரசாங்கத்துடைய திட்டங்கள் என்பது குறிப்பாக ஏழை மக்களுக்கு முழுமையாக சென்றடைய வேண்டும் என்பது அரசாங்கத்துடைய எண்ணமாகும். அதனுடைய அடிப்படையில் எடுக்கப்படுகின்ற இந்த சுய கணக்கெடுப்பு என்பது நம்முடைய மக்கள் தொகையுடைய கணக்கெடுப்பு என்பது மட்டுமல்லாது தங்களை சார்ந்த தங்களுடைய சுய நிலையை நாங்கள் எவ்வாறு இருக்கின்றோம், ஒரு வாழ்வாதாரம் எப்படி இருக்கின்றது என்பதை அறிந்து கொள்கின்ற ஒரு வாய்ப்பினையும் இது உருவாக்கும். அதற்காக நம்முடைய மக்கள் அனைவரும் நம்முடைய துறைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று உங்களை தாழ்வோடு கேட்டுக்கொள்கிறேன். மத்திய அரசின் இந்த பணி மிகவும் சிறக்க என்னுடைய வாழ்த்துக்கள். எதிர்காலத்தில் நம்முடைய நாட்டுடைய வளர்ச்சியை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் இந்த கணக்கெடுப்பு என்பது மிக மிக அவசியமான ஒன்றாகும். அதுக்கு நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று மனதாக தாழ்வோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இந்திய அரசின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 பணிகள் புதுச்சேரி மாநிலத்தில் தொடங்கப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக பொதுமக்கள் தாங்களாகவே இணையதளத்தின் மூலம் தகவல்களை பதிவேற்றம் செய்யும் சுய கணக்கெடுப்பு முறையை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நேயம் மக்கள் கழக தலைவருமான நேர் என்கின்ற குப்புசாமி தனது கைபேசி மூலம் சுய விவரங்களை பதிவு செய்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். மேலும் புதுச்சேரி மக்களும், குறிப்பாக உருளையன்பேட்டை தொகுதி பொதுமக்களும் தாங்களாக முன்வந்து சுய விவரங்களை பதிவு செய்ய வேண்டும் என்றும், வீடு வீடாக கணக்கெடுப்பு பணியில் ஈடுபடும் அரசு அதிகாரிகளுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். இந்த நிகழ்வில் புதுச்சேரி தாலுகா வட்டாட்சியர் சிலம்பரசன், வருவாய் ஆய்வாளர் சிவகுமார் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். ஸ்மார்ட் போன் வைக்கிறோம். ஸ்மார்ட் போன் வைக்கிறது மட்டும் இது அவங்களே சிறப்பாக பண்ணிக்கலாம். மற்றவங்களுக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வருவாங்க. அவங்களுக்கு தங்களுடைய விவரங்களை ஒத்துழைப்பு நான் என்னுடைய சென்சஸ் பண்ணிய நிறைவு பண்ணிட்டேன். என்னுடைய சொந்த செல்போன் மொபைல் ஸ்மார்ட் போன் வச்சுக்கணும். நீங்களே செஞ்சுக்கலாம்.
அப்படி இல்லைன்னா கணக்கெடுக்க வர அதிகாரிகளுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து தங்களோட சுய விவரங்களை கொடுத்து மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு ஒத்துழைப்பு அளிக்குமாறு கேட்டுக்கொள்ளாங்க. புதுச்சேரியில் முதல்வர் மற்றும் 2 அமைச்சர்கள் பதவியேற்றுள்ள நிலையில் தற்காலிக சபாநாயகராக அன்பழகன் நியமிக்கப்பட்டுள்ளார். இருப்பினும் மேலும் 3 அமைச்சர்கள், சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் பதவிகள் இன்னும் நிரப்பப்படாமல் உள்ளதாக முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். அவர் கூறுகையில், புதுச்சேரியில் முதலமைச்சர் மற்றும் 2 அமைச்சர்கள் மட்டுமே பதவியேற்றுள்ள நிலையில் மேலும் 3 அமைச்சர்கள், சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் பதவிகள் இன்னும் நிரப்பப்படாமல் இருப்பது குறித்து கேள்வி எழுப்பினார். மேலும் அமைச்சர் பதவிக்காக பேரம் பேசப்படுவதாக வெளியாகும் தகவல்கள் குறித்து கவலை தெரிவித்த அவர், இந்த விவகாரத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி பொதுமக்களுக்கு விளக்கம் அளிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். மரியாதைக்குரிய முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் விஜய் அவர்கள் பாணியிலே செயல்படுவாரா? கடந்த காலம் போல ஊழலிலே திளைத்திருப்பாரா? ஆரம்பமே கோணலாக இருக்கிறது. அமைச்சர் பதவிக்கு ஏலம் போகிறது. அதாவது இந்த 4 நாள்ல 50 கோடி 100 கோடி ஆயிருக்கு. இன்னும் ஒரு வாரம் போனா அது 150 கோடி ஆயிருக்கு. ஒரு அமைச்சர் பதவிக்கு 100 கோடி ரூபாய் பேரம் பேசப்படுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில வெளிப்படைத்தன்மை வேணும். நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும். எல்லா துறைகளிலும் கடந்த காலங்களில் இருந்த ஊழல் எல்லாம் கண்டிப்பாக ஒழிக்கப்பட வேண்டும். மக்களுக்கான ஆட்சியை, மக்கள் நல்வாழ்வு ஆட்சியை இவர்கள் கொடுக்க வேண்டும். கொடுத்தால் கண்டிப்பாக நாங்கள் பாராட்டுவோம், இவர்களை பாராட்டுவோம். ஆனால் கடந்த காலங்களைப் போல ஊழல்கள் இருந்தால் அனைத்தையும் நாங்கள் ஆதாரத்தோடு 6 மாதத்துக்கு பிறகு வெளியிடுவோம். இது எங்களுடைய கடமை. புதுச்சேரி மாநில மக்களுடைய நலனை காப்பதுதான். புதுச்சேரி உப்பளம் பகுதியில் உள்ள ராஜீவ்காந்தி உள்விளையாட்டு அரங்கில் 2வது தென்னிந்திய அளவிலான மல்யுத்த போட்டி யுனைடெட் புதுச்சேரி மல்யுத்த சங்கம் சார்பில் நடைபெற்றது. இந்த போட்டிகள் ப்ரீ ஸ்டைல், கிரிக்கோ ரோமன் ஸ்டைல் மற்றும் மகளிர் பிரிவு என 3 பிரிவுகளாக நடைபெற்றன. போட்டியை சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இதில் புதுச்சேரி, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா உள்ளிட்ட 6 மாநிலங்களில் இருந்து 300க்கும் மேற்பட்ட வீரர்கள், வீராங்கனைகள் பங்கேற்றனர். போட்டிகளில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கும் நிகழ்ச்சி யுனைடெட் புதுச்சேரி மல்யுத்த சங்கத்தின் நிறுவனர் மாஸ்டர் வினோத் தலைமையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி வீரர்களுக்கு பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி வாழ்த்தினார். போட்டியின் கிரிக்கோ ரோமன் பிரிவில் ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் பட்டத்தை கர்நாடக மாநிலம் கைப்பற்றியது. கேரளா மாநிலம் 2ஆம் இடத்தையும், தமிழ்நாடு 3ஆம் இடத்தையும் பெற்றது. இந்த நிகழ்வில் மல்யுத்த சங்க துணை செயலாளர் ஜெகன் தாமோதரன், மல்யுத்த சங்க பொருளாளர் சோமசுந்தரம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த போட்டியில் வெற்றி பெற்ற வீரர், வீராங்கனைகள் தேசிய அளவிலான போட்டிகளில் பங்கேற்க தகுதி பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. kg gold medal goes to Nigara Saju from Kerala. இந்திய அரசு வழிகாட்டுதலின்படி மாநில அரசு வருவாய்த்துறை மற்றும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்குநரகம் சார்பில் இந்தியாவின் 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி தொடங்கப்பட்டுள்ளது. இதன் முன்னோட்டமாக வில்லியனூர் துணை ஆட்சியர் குமரன் தலைமையில் வட்டாட்சியர் சந்தோஷ்குமார் மற்றும் மாவட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதிகாரிகள் முன்னிலையில்
வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் துணை ஆட்சியர் அலுவலகத்திற்கு நேரில் வருகை தந்தார். அப்போது அரசு புதிதாக அறிமுகப்படுத்தியுள்ள டிஜிட்டல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு மொபைல் செயலியின் மூலம் தனது குடும்ப விவரங்களை நேரடியாக பதிவு செய்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். தொடர்ந்து அவர் பேசுகையில், தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியில் ஈடுபட்டுள்ள அதிகாரிகளுக்கு பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும், குடும்ப உறுப்பினர்கள் எண்ணிக்கை, வீட்டு விவரங்கள் உள்ளிட்ட தகவல்களை சரியான முறையில் வழங்கி பதிவேற்றம் செய்ய உதவ வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். புதுச்சேரி புதுப்பாளையம் வார்டு முத்தமிழ் நகர் பகுதியைச் சேர்ந்த நேயம் மக்கள் கழகம் மற்றும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்கத்தின் நிர்வாகியும் பிரமுகருமான பன்னீர்செல்வம் மே 2ஆம் தேதி இயற்கை எய்தினார். அன்னாரின் 16ஆம் நாள் அஞ்சலி நிகழ்வு நடைபெற்றது. இதில் நேயம் மக்கள் கழக தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான நேரு கலந்து கொண்டு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அன்னாரின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தினார். இந்த நிகழ்வில் ராஜாநகர், முத்தமிழ் நகர் மற்றும் அருந்ததி நகர் பகுதிகளைச் சேர்ந்த நேயம் மக்கள் கழக பிரமுகர்கள், நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள 5 சட்டமன்ற தொகுதிகளில் 4 தொகுதிகளை NDA கூட்டணி கைப்பற்றியுள்ளது. மேலும் மாவட்ட வரலாற்றில் முதன்முறையாக 2 பாஜக வேட்பாளர்கள் வெற்றி பெற்று சாதனை படைத்துள்ளனர். திருநள்ளாறு சட்டமன்ற தொகுதியில் ராஜசேகரனும், நிரவி திருப்பட்டினம் சட்டமன்ற தொகுதியில் மீனாட்சி சுந்தரமும் வெற்றி பெற்றுள்ளனர். இந்த வெற்றியை கொண்டாடும் விதமாக காரைக்காலில் உள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ பொய்யாத மூர்த்தி விநாயகர் ஆலயத்தில் வைகாசி அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் திருநள்ளாறு சட்டமன்ற உறுப்பினர் ராஜசேகரன், மாவட்ட தலைவர் முருகதாஸ், இளங்கோவன் உள்ளிட்ட 5 தொகுதிகளின் பாஜக தொகுதி தலைவர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பு அபிஷேக ஆராதனையில் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து பொதுமக்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கு இனிப்புகள் வழங்கி வெற்றி கொண்டாடினர். பாண்டிச்சேரி கிரிக்கெட் சங்க நிர்வாகிகள் பாபு, ரீகன் ஜான்குமார், துரைசாமி, பிரபாகரன், கலைமணி, சிவகுமார், காமராஜ், மைக்கேல், தாமோதரன் மற்றும் பிரபு ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்து சங்கத்தின் நிலைப்பாடு குறித்து விளக்கம் அளித்தனர். அப்போது பேசிய சங்க நிர்வாகி பாபு, 58 ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் எங்கள் சங்கத்திற்கு டெத் சான்றிதழ் வழங்க யாருக்கும் உரிமை இல்லை. அவ்வாறு பேசியவர்களுக்கு எதிராக சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். மேலும் அவரை நம்பி விளையாட வந்த ஒரு பெண் வீராங்கனை தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்திற்கு அவரால் பதில் சொல்ல முடியுமா என்று கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து அவர் கூறுகையில், சிலரின் நோக்கம் பாண்டிச்சேரி வீரர்கள் முன்னேறக்கூடாது என்பதுதான். வெளிமாநில வீரர்களை கொண்டு வந்து விளையாட வைப்பதே அவர்களின் திட்டமாக உள்ளது. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கவே எங்கள் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் வந்துள்ளார். PPL நடத்துவதற்கான அனைத்து அங்கீகாரமும் உரிமையும் எங்களிடமே உள்ளது என்றார். மேலும் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் தலைமையில் விரைவில் சிறப்பான IPL தரத்திலான போட்டிகள் நடத்தப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். புதுச்சேரியில் 5 ஆண்டுகள் வசித்தவர்களே விளையாட முடியும் என்ற விதிமுறை இருந்தபோதும் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வீரர்களை அழைத்து வந்து புதுச்சேரிக்காக விளையாட வைத்துள்ளனர். ஆனால் எங்கள் தலைவரின் நோக்கம் புதுச்சேரி இளைஞர்களை தேசிய அளவிலான போட்டிகளில் விளையாட வைப்பதே என்று அவர்கள் கூறினர். கடந்த 4 ஆண்டு காலமாக PPL கிரிக்கெட் மேட்ச் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. உள்ளூரில் இருப்பவர்களுக்கு வாய்ப்பு அளிக்காத நிலையில் அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் அளவில் புதுச்சேரி கிரிக்கெட் அசோசியேஷன் சங்கத்திற்கு தலைவராக பொறுப்பெடுத்திருக்கிற திரு ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்கள் தலைமையில் இந்த ஆண்டு 5வது ஆண்டாக PPL மேட்ச் நடக்க போவது மிக பிரம்மாண்டமாக, இது மிக சிறப்பாக நடக்க இருப்பதால் அனைத்து ஆயத்த வேலைகளும் நடக்கிறது. இது முத நாமளும் BCCAல ரஞ்சி டிராஃபி ஆடலாம் தான் நாங்கள் கேட்டோம். அப்போ ஒரு சட்டம் இருந்தது. என்ன சட்டம் இருந்ததுன்னா, யூனியன் டெரிட்டரிஸ்க்கெல்லாம் ரஞ்சி டிராஃபியோட கொடுக்க முடியாதுன்னு ஒரு சட்டம் இருந்ததுனால கொடுக்க முடியல. தொடர்ந்து 3 ஆண்டுகள் 3 முறை நம்ம திருப்பி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் கேட்டுட்டே இருந்தோம். பிற்கால லோடா கமிஷன் வந்தது, அதுலயும் நம்ம வாய்ப்பு கேட்டோம். பண பலத்தாலும் சில அரசியல் பலத்தாலும் அந்த வாய்ப்பு எங்களிடமிருந்து அந்த சங்கத்தால் தட்டி பறிக்கப்பட்டுள்ளது. அதை மீட்டெடுக்க எங்களுக்கு ஒரு ஒளி நட்சத்திரமாக இன்னைக்கு எங்க தலைவர் வந்திருக்காரு. கட்டாயம் மீட்டெடுப்போம். அப்படிலாம் நாங்க கிரிக்கெட் நடத்திருக்கோம்.
உலகெங்கும் கிளைகளை கொண்டுள்ள பிரஜாபிதா பிரம்மா குமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயம் அமைப்பின் 90ஆம் ஆண்டு நிறைவை முன்னிட்டு அதன் சமூக சேவை பிரிவு சார்பில் புதுச்சேரி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மனிதநேய சேவையில் ஈடுபட்டு வரும் அரசு சாரா நிறுவனங்கள் மற்றும் தனிநபர்களை கௌரவிக்கும் நிகழ்ச்சி அச்சிரம்பட்டு வளாகத்தில் உள்ள ஓம் சாந்தி பவன் மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் முக்கிய விருந்தினர்களாக டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் ரொட்டேரியன் வைத்தியநாதன் மற்றும் ஜோதி ஐ கேர் சென்டர் நிறுவனர் டாக்டர் வனஜா வைத்தியநாதன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். மேலும் சமூக சேவையில் ஈடுபட்டு வரும் பல்வேறு தொண்டு நிறுவனங்களை சேர்ந்தவர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவித்தனர். நிகழ்ச்சியின் முக்கிய அம்சமாக பிரம்மா குமாரிகள் புதுச்சேரி கிளை நிலை பொறுப்பு ராஜயோகினி கவிதா மனிதாபிமான சேவையை உயர்ந்த சேவை என்பதை வலியுறுத்தி சிறப்புரையாற்றினார். முன்னதாக அஜு பாஸ்கரன் வரவேற்புரையாற்றினார். நிகழ்ச்சியின் நிறைவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இறை நினைவு பரிசு மற்றும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இறுதியாக கணேசன் நன்றி கூறினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பிரம்மா குமாரிகள் ராஜயோக தியான நிலைய நிர்வாகிகள் மற்றும் ஊழியர்கள் செய்திருந்தனர். வைகாசி அமாவாசை முன்னிட்டு சனி ஜெயந்தி விழா புதுச்சேரி சாரம் பகுதியில் உள்ள சாரம் சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் நடைபெற்றது. முதலமைச்சர் ரங்கசாமி உபயத்தில் நடைபெற்ற இந்த விழாவில் சனி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் காமராஜ் நகர் தொகுதி தலைவர் தணிகவேல், என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், கோவில் தலைவர் நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் திருநள்ளாறு தொகுதியில் பாஜக வேட்பாளராக போட்டியிட்டு காரைக்கால் மாவட்டத்திலேயே அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர் ராஜசேகரன் தனது வெற்றிக்கு காரணமான தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் நிகழ்வை தொடங்கினார். இதன் ஒரு பகுதியாக திருநள்ளாறு தொகுதியின் எல்லை பகுதியான அம்பகரத்தூரில் அமைந்துள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் ஆலயத்தின் கோயிலில் சாமி தரிசனம் செய்து தனது நன்றி பயணத்தை தொடங்கினார். அங்கு கோவில் நிர்வாகம் சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் ராஜசேகரனுக்கு பரிவட்டம் கட்டி மாலை அணிவித்து சிறப்பு மரியாதையுடன் சாமி தரிசனம் செய்யப்பட்டது. தொடர்ந்து அம்பகரத்தூர் பகுதியில் உள்ள அனைத்து தெருக்களிலும் வாகனத்தின் மூலமும் நடந்து சென்றும் பொதுமக்களை சந்தித்து தனது நன்றியை தெரிவித்தார். அப்போது பொதுமக்கள் பட்டாசு வெடித்தும் ஆரத்தி எடுத்தும் ஆர்வமுடன் வரவேற்பளித்தனர். மேலும் மக்கள் முன்வைத்த பல்வேறு கோரிக்கைகளை விரைவில் நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என சட்டமன்ற உறுப்பினர் ராஜசேகரன் உறுதியளித்தார். இந்திய அரசு வழிகாட்டுதலின்படி மாநில அரசு வருவாய்த்துறை மற்றும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்குநரகம் சார்பில் இந்தியாவின் 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி தொடங்கப்பட்டுள்ளது. இதன் முன்னோட்டமாக வில்லியனூர் துணை ஆட்சியர் குமரன் தலைமையில் வட்டாட்சியர் சந்தோஷ்குமார் மற்றும் மாவட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதிகாரிகள் முன்னிலையில் ஊசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் துணை ஆட்சியர் அலுவலகத்திற்கு நேரில் வருகை தந்தார். அப்போது அரசு புதிதாக அறிமுகப்படுத்தியுள்ள டிஜிட்டல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு மொபைல் செயலியின் மூலம் தனது குடும்ப விவரங்களை நேரடியாக பதிவு செய்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். தொடர்ந்து அவர் பேசுகையில், தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியில் ஈடுபட்டுள்ள அதிகாரிகளுக்கு பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும், குடும்ப உறுப்பினர்கள் எண்ணிக்கை, வீட்டு விவரங்கள் உள்ளிட்ட தகவல்களை சரியான முறையில் வழங்கி பதிவேற்றம் செய்ய உதவ வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். புதுச்சேரி உழவர்கரை பகுதியில் நியூ பிகினிங் ரிவைவல் மினிஸ்ட்ரீஸ் ஃபவுண்டேஷன் மற்றும் ரெகோபோத் ஆசிர்வாத ஊழியங்கள் இணைந்து அறுபடை வீடு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை ஒத்துழைப்புடன் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் பொது மருத்துவம், காது, மூக்கு, தொண்டை மருத்துவம், எலும்பு மற்றும் மூட்டு சிகிச்சை, குழந்தைகள் நல மருத்துவம், மகப்பேறு மருத்துவம், அறுவை சிகிச்சை மருத்துவம், தோல் நோய் மருத்துவம் மற்றும் கண் சிகிச்சை உள்ளிட்ட பல்வேறு மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. இதில் உழவர்கரை பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். முகாமின் தொடக்க நிகழ்ச்சியாக 7 குத்து விளக்குகளை வின்ஸ்டன் கிறிஸ்ட் தாஸ், மார்டின் ராஜ், தேசுதாஸ், ஜே சுதாஸ், மணிவேல், மேனகா, ஆனந்தராஜ் மற்றும் மருத்துவக் கல்லூரி மருத்துவர்கள் இணைந்து ஏற்றி வைத்தனர். இந்த மருத்துவ முகாமின் ஏற்பாடுகளை முகாம் ஒருங்கிணைப்பாளர் சாம்சன் செய்திருந்தார்.
மேலும் மருத்துவமனைக்கு நினைவு கேடயங்களும் வழங்கப்பட்டன. இம்முகாமில் பங்கேற்ற அனைவருக்கும் ரெகோபோத் ஆசிர்வாத ஊழியங்கள் தலைவர் பாஸ்டர் கித்தியோத் ஆனந்த் நன்றியும் வாழ்த்துக்களும் தெரிவித்தார். பிரான்சில் உள்ள ஈஃபில் கோபுரம் முன்பு புதுவையை பூர்வீகமாக கொண்ட மக்களின் ஒன்று கூடல் மற்றும் மக்கள் திரள் நிகழ்ச்சியை பிரான்ஸ் பாண்டிச்சேரி சங்கங்களின் கூட்டமைப்பினர் நடத்தினர். இந்த நிகழ்ச்சிக்கு கூட்டமைப்பின் தலைவர் முருகு பத்மநாபன் தலைமை தாங்கினார். நிகழ்ச்சியில் புதுவையில் உள்ள CBSE பள்ளிகளில் பிரெஞ்சு மொழியை நீக்கும் நடவடிக்கையை மத்திய அரசு உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும், புதுவை மாணவர்கள் தொடர்ந்து பிரெஞ்சு மொழியை கற்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. மேலும் புதுச்சேரி அமைச்சரவை பிரெஞ்சு மொழி நீக்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்ப வேண்டும் என்றும், பிரான்ஸ் அரசும் இதில் தலையிட்டு புதுவை மாணவர்களின் பிரெஞ்சு மொழி கல்வி உரிமையை பாதுகாக்க இந்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இந்த கோரிக்கைகள் தொடர்பாக இந்திய மத்திய அரசு, புதுச்சேரி அரசு மற்றும் பிரான்ஸ் அரசுகளுக்கு மனுக்கள் அளிக்கவும் முடிவு செய்யப்பட்டது. நிகழ்வில் ஜெரார் மோரிசு, அம்ருத்தின் ஃபாரூக், ரமணி பூபதி, பிரபுராம் உள்ளிட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர். காரைக்காலில் அமைந்துள்ள ஆற்றங்கரை சித்தி விநாயகர் திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு நடைபெற்று வரும் ஆலய திருப்பணிகளை குடமுழுக்கு நாயகன் என அழைக்கப்படும் சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்போது ஆலய திருப்பணிகளின் முன்னேற்றம் குறித்து அதிகாரிகள் மற்றும் நிர்வாகிகளிடம் கேட்டறிந்த அவர் பணிகளை விரைந்து மற்றும் சிறப்பாக நிறைவேற்ற வேண்டும் என அறிவுறுத்தினார். இந்த நிகழ்வில் ஆலய திருப்பணி கமிட்டி தலைவர் வழக்கறிஞர் வெற்றிசெல்வன், முன்னாள் ஆலய தனி அதிகாரி ஆசை தம்பி மற்றும் திருப்பணி கமிட்டி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பாஜக நகர மாவட்ட தலைவர் சக்தி கிருஷ்ணராஜ் தமிழக சட்டசபையில் சனாதானம் குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்த கருத்துக்கு கடும் கண்டனம் தெரிவித்து அறிக்கை வெளியிட்டுள்ளார். அந்த அறிக்கையில், சனாதனம் என்பது யாராலும் அழிக்க முடியாத ஒன்று. அது வாழ்வியல் முறையோடு ஒன்றிணைந்த ஆன்மீக அடையாளமாகும். சட்டசபை போன்ற நாகரிகம் காக்கப்பட வேண்டிய இடத்தில் சனாதானத்தை அழிப்பேன் என்று கூறுவது மிகவும் வருத்தம் அளிக்கும் மற்றும் நாகரிகமற்ற செயல் என்று தெரிவித்துள்ளார். மேலும் அனைத்து மதத்தினரும் ஒற்றுமையாக வாழும் தமிழகத்தில் இதுபோன்ற கருத்துக்கள் சமூகத்தில் தேவையற்ற பிளவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்றும், மத நல்லிணக்கத்தை பாதிக்கும் வகையில் அரசியல் தலைவர்கள் பேசக்கூடாது என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். இதனையடுத்து இந்து சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் தங்களின் சமய அடையாளங்களை பெருமையுடன் வெளிப்படுத்த வேண்டும் என்றும், ஐ லிவ் வித் சனாதனம் என்ற ஹேஷ்டேக்கின் கீழ் சமூக வலைதளங்களில் வீடியோக்களை பகிர்ந்து ஒற்றுமையும் உறுதியையும் காட்டுமாறும் சக்தி கிருஷ்ணராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். திண்டிவனம் மயிலத்தில் அமைந்துள்ள மயிலம் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஆலய கோயிலில் வைகாசி மாத கிருத்திகை முன்னிட்டு சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது. இதனை முன்னிட்டு உற்சவமூர்த்தியான ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி தங்க கவச அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தொடர்ந்து மகா தீபாராதனை, கும்ப தீபம், நட்சத்திர தீபம், சத்திரங்கள் கொண்ட சோடசோபச்சாரம் மற்றும் பஞ்சமுக தீபாராதனை, கற்பூர ஆரத்தி உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. பின்னர் சுவாமி கோவில் உட்பிரகாரத்தை வலம் வந்து இந்திர விமானத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருளாசி வழங்கினார். தொடர்ந்து இந்திர விமானத்தில் மலையை வலம் வரும் நிகழ்வும் நடைபெற்றது. இந்த விழாவில் பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி வில்லியனூர் கொம்யூன் மங்களத்தில் உள்ள நியூ இந்தியா அசோசியேட்ஸ் தொழிற்சாலையில் தொழிற்சங்க கொடியேற்றுதல் மற்றும் பெயர் பலகை திறப்பு விழா நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு நியூ இந்தியா அசோசியேட்ஸ் தொழிலாளர் சங்கத்தின் செயலாளர் சந்தானசாமி தலைமை தாங்கினார். தொழிற்சங்க கொடியை AIUTUC தொழிற்சங்கத்தின் புதுச்சேரி மாநில செயலாளர் சிவகுமார் ஏற்றி வைத்தார். பெயர் பலகையை சங்கத்தின் தலைவர் செந்தில்குமரன் திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் பொருளாளர் குமார், துணைத் தலைவர் சுந்தர்ராசு, இணை செயலாளர் பிரேம்குமார், துணை பொருளாளர் சிவராஜ், நிர்வாக குழு உறுப்பினர்கள் பக்கிரி, நாகலிங்கம், சத்யசீலன், சுரேஷ், அசோக்குமார், லால்மோகன், மகாலட்சுமி, மல்லிகா, ஜெயசித்ரா ஆகியோர் கலந்து கொண்டனர். விழுப்புரம்
விழுப்புரம் மரக்காணம் தாலுகா கூனிமேடுகுப்பம் பகுதியை சேர்ந்த கோவிந்தன் மகன் சிவகுரு. இவர் மீது கொலை முயற்சி, வெடிகுண்டு வைத்திருத்தல், அடிதடி உள்ளிட்ட 5 வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக கூறப்படுகிறது. கடந்த மாசிமக திருவிழாவின் போது கூனிமேடு கடற்கரையில் நடைபெற்ற சாமி ஊர்வலத்தில் சிவகுரு தரப்பினருக்கும் அதே பகுதியை சேர்ந்த மற்றொரு தரப்பினருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டிருந்தது. இதுகுறித்து மரக்காணம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வந்த நிலையில் இரு தரப்பினருக்கும் இடையே தொடர்ந்து பிரச்சினைகள் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கோட்டுக்குப்பம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட கீழ்புத்துப்பட்டு அருகே கங்கை நகர் பகுதியில் உள்ள அடர்ந்த காட்டுப்பகுதியில் சிவகுரு, இலங்கை அகதிகள் முகாமை சேர்ந்த மாதேஸ்வரன் மற்றும் புதுக்குப்பத்தை சேர்ந்த சரவணன் ஆகியோர் மது அருந்து கொண்டிருந்தனர். அப்போது திடீரென அங்கு வந்த மர்ம கும்பல் சிவகுருவை சராமாரியாக வெட்டி தாக்கியது. இதில் பலத்த காயமடைந்த சிவகுரு சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். அவருடன் இருந்த மாதேஸ்வரன் மற்றும் சரவணன் ஆகியோர் அங்கிருந்து தப்பி சென்றனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற கோட்டுக்குப்பம் காவல்துறையினர் சிவகுருவின் உடலை மீட்டு கணபதி செட்டிக்குளம் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனை சவக்கிடங்கிற்கு அனுப்பி வைத்தனர். மேலும் கோட்டுக்குப்பம் துணை போலீஸ் சூப்பரண்ட் ரூபன் குமார் தலைமையில் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் மாசிமக தீர்த்தவாரி தகராறை தொடர்ந்து எதிர்த்தரப்பை சேர்ந்தவர்கள் இந்த கொலையில் ஈடுபட்டிருக்கலாம் என்ற கோணத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த சம்பவம் கூனிமேடுகுப்பம் பகுதியில் பரபரப்பையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. அப்பகுதியில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். உயிரிழந்த சிவகுருவிற்கு மனைவி மற்றும் 2 பிள்ளைகள் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம். தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.